ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 15. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள் ஆல்ரெடி சரியான அப்செட்ல இருக்கான். ஏன்னு பார்த்தா நம்மளோட யூனோ வந்து நம்மள ட்ரக் அடிக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு இருந்தா, இதே நிலைமையில நான் மறுபடியும் மாட்டக்கூடாது, அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பெஷீரை போத்திட்டு உட்காந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப சடனா அவனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று உள்ளது. என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்பேஸின் டைமிங் கண்ட்ரோல் பண்ற கடவுள் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோசுகாக்கு ஒரு பவர் ஒன்று வந்துச்சு, அதாவது டைரி யூஸ் பண்ற மாதிரி ஒரு பவர். சோ அந்த பவரை பத்தி இன் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 8th கிட்ட இருந்து அவன் ஒரு சபார்டினேட் மாதிரி ஆயிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. பிளஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களாலையும் வந்து இந்த லீக்ல இருந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமா, அதாவது அந்த கடவுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் டவுட் கேட்டிருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு சாவு வந்து போனை உடச்சா செத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்றேன், ஒரு நாள் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. இதை பார்த்தோம்னா நம்ம பையனுக்கு சரியான அப்செட். பவர் மட்டும் தான் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் அவங்களுக்கு இவ்வளவு சீக்வன்ஸ் கொடுத்துட்டானுங்களா, மத்தவங்களை அடிச்சு கொள்றதுக்கே இவ்வளவு லேட் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பசங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட பையன் வந்து கோசுகா கிட்ட இருந்து மொபைல் கேட்கறான். கோசுகாவும் மொபைல் கொடுக்குறான். அந்த மொபைலை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணா, ஓங்கி அப்படியே பூமியில அடிக்கிறான். அடிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, போன் அப்படியே சல்லியா உடஞ்சு போகுது. நம்ம கோசுகா முடிஞ்சிச்சுரா சோழி அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே வந்து கதறிட்டு இருக்கான். ஐயோ நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு, அதாவது நெய்ட் வந்து பாத்தீங்கன்னா அவளோட பவரை வந்து ஒரு சர்வர்ல வச்சிருக்கா. அந்த சர்வர்ல இருந்து யார் யாரெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சக்திகள் வருது. அவங்கள இவரோட சபார்டினேட் மாதிரி ஆக்கிக்கிறா. அவங்களுக்கு அந்த பவர் வருது. இதனால அவங்களுக்கு எந்த இம்பாக்டும் இல்ல, பட் ஆனா அவங்களால ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படின்றது வந்து ஹாருவும் சரி யூகியும் சரி இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்போ அந்த டைம்ல நம்ம பையனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து உள்ளது. என்னன்னு பார்த்தா, அடுத்த 3 நாளைக்கு கெடு வச்சிருக்காங்க நம்ம பையனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா 8th சபார்டினேட்ஸ் 3 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் இருக்கு. நம்ம பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா முன்னாடி நம்மளோட யூனோ இருந்தா ஏதாவது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே காப்பாத்துவா. இப்ப காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது. என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் ஹாரு என்ன சொல்றான்னா, இந்த பாரு 3 நாள் தானே, அதுக்குள்ள நம்ம போலீஸ் ஹெல்ப் கேட்டுக்கலாம், பிளஸ் நாங்க எல்லாருமே இருக்கோம், நாங்க எல்லாருமே உன்னை ப்ரொடெக்ட் பண்றோம், நீ எதை பத்தி கவலைப்படாத, கோசுகாவோட வீட்டுக்கு போயிடலாம், அந்த வீட்டுக்கு போனோம்னா நல்ல சரியான ப்ரொடெக்ஷன் இருக்கு, நம்ம ஏதாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையனுக்கு அப்படியே கண்ணீர் மல்க இருக்கான். என்ன யோசிக்கிறான்னா, ஏன்டா நீங்க வந்து இப்படி என் மேல பாசமா இருக்கீங்களாடா, நான் நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே அந்த விஷயத்த சொல்றான். அப்போ ஹினாட்டா என்ன சொல்றான்னா, ஏன்டா நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்டா, நாங்க இது கூட பண்ணலன்னா நாங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. இப்ப என்னன்னா நம்ம பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டான். சோ அவன் வந்து இன்னும் அடுத்த 3 நாள் வரைக்கும் சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக போலீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவனை. ஆனா அது இல்லாம ஆறு வந்து அவனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா, டே இந்த 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் நீ கரெக்டா இங்க கோசுகா வீட்டுக்கு வந்துடணும், அங்க வந்து சரியான ப்ரொடெக்ஷன் இருக்கு, யாருமே நெருங்க முடியாத ஒன்னு கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஓ சூப்பரா ஓகே அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் சொல்றான். ஆனா இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றான். என்னன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே ஒரு சப்ப மேட்ரு ஈஸியா அவங்க எல்லாருமே போட்டு தெரியலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அது யூனோவா தான் இருக்கும். ஏன்னா யூனோ வந்து நீ ரொம்ப ஓவரா திட்டிட்ட, சோ அவ என்ன யோசிப்பான்னு தெரியல, உன போட்டு தள்ளுறது கூட யோசிப்பா, அவ வந்து போட்டு தரலானா அந்த டைம்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பையனுக்கு பயம் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அவன் வந்து எவ்வளவு பெரிய ஆளுன்றது அவனுக்கு தெரியும், சரியான சீரியல் கில்லர் சனிய. சோ அவன் என்ன பண்ணுவான்ற சீக்வன்ஸ் அவனுக்கு ஒண்ணுமே புரியாதனால அவன் அதுலயே அந்த பயத்திலேயே இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா, சடனா வந்து வீட்டுக்கு நடுவுல வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி இறங்கி போய் பாக்குறான். ஒருவேளை இப்ப வந்துட்டாளா, இங்க வந்தானா கண்டிப்பா நான் கூட தள்ளிடுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பயந்து கீழே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க யாரு இருக்கானா, அவங்க அம்மா இருக்காங்க. நீங்க எப்பமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறேன். டேய் காலையிலே வந்துட்டேன் நான், நீ உள்ள இருந்த அதனாலதான் உனக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்போதான் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி இந்த டைம் ஓகே பீஸ்ஃபுல்லா சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்டு இருக்கப்போ நம்ம பையனுக்கு இருக்க டவுட் என்னன்னா, நார்மலா பெத்தவங்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை போலீஸ் கேஸ் ஆகுது அப்படின்னா உடனே பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதனால அவங்க அம்மா கிட்ட கேட்கறாமா, உங்களுக்கு டவுட் இல்லையா என் மேல, என்னையும் வந்து யூனோ வந்து போலீஸ் எல்லாமே தேடிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுவுமே கேட்காம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ, இந்த பாரு உன் ஸ்கூல் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தனா உனக்கு சீக்வன்ஸா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா ஓ மேல எந்த தப்பும் இல்ல, உன்னை சுத்தி தான் எல்லா தப்பு நடக்குதுன்றதா என்னோட கிளாரிட்டி. ஸோ அதனால நான் உங்ககிட்ட எதுவும் பெருசா கேட்டுக்க வேணாம்னு நினைக்கிறேன், பட் நீ எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்றதை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையன், அப்பா நம்ம அம்மா சரியான மெச்சூர்ரா, நல்ல வேலை எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சாப்பாடு பார்த்தா நிறைய குவான்டிட்டி ஆஃப் டொமேட்டோஸ் இருக்கு. என்னமா நிறைய டொமேட்டோ போட்டு செஞ்சிருக்கீங்க, அது இல்லாம குவான்டிட்டி வேற ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, ஆமாண்டா நான் கூட ஆக்சுவலா யோசிச்சேன் 3 பேருக்கு செஞ்சோம்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றப்போ, 3 பேருக்கா, அப்போ இவன் வந்துட்டால இங்க அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள் திரும்பி பாக்குறான். பார்த்தா யாருமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா யூனோ வந்தா காலையிலேயே வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அவன் என்ன சொன்னா, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டா.
உன்னை கூட மீட் பண்ணுன்னு சொன்னேன், ஆனா அவ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா, அவளுக்கும் சேர்ந்தா சமைச்சது அப்படின்னு சொல்றப்போ, ஆஹா இங்க வந்துட்டா விஷத்தை கலந்துட்டாளா சாப்பாடுல அப்படின்ற மாதிரி நம்ம பைப்ல சரியான பயத்துல பயந்துட்டு இருக்கான். நீங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பசங்க எல்லாமே கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்குதான் 3ஆவது நாள். சோ இன்னைக்கு சேஃபா அவனை ஒரு இடத்துல போய் வைக்கணும்ன்றதுக்காக எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோசுகாவோட வீட்டுல வந்து பார்த்தா சரியான ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதாவது அவன் வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜமீன்தார் வீடு மாதிரி இருக்குது. ஏன்டா இவ்வளவு பெரிய பணக்காரனடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கோசுகா சொல்றான், ஐயோ என் அப்பா செத்து வச்சதெல்லாம் கிடையாது, என் தாத்தா செத்து வச்சது, சரியான வீடு கட்டி வச்சிருக்காரு மனுஷன் அப்படின்றத சொல்றான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா கார்டன் இருக்கு, ஒரு பெரிய வீடு ஒன்று சென்ட்ரல் இருக்கு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டவர் இருக்கு. அந்த டவர் பாத்தீங்கன்னா இருக்கிற சிக்னல் எல்லாத்தையும் ஜாம் பண்ணக்கூடிய டவர். இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 8 கிட்ட இருந்து இவங்க எல்லாருக்கும் சர்வர் மூலமா தான் வந்து சிக்னல் வந்துட்டு இருக்கு அந்த 3 பேருக்கு. சோ அந்த 3 பேருக்கும் சர்வரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால எந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால இப்படிதான் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட ஆறு வந்து ஐடியா கொடுக்குறான். சூப்பர்ரா செம்ம அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் செட்டா போய் இறங்கிருக்காங்க. இவனுக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தா இவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போலீஸ்காரங்க எல்லாம் வெயிட்டா வந்து இறங்கிருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பசங்க எல்லாமே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. சோ அந்த பட்டன் அழுத்தினா அப்படின்னா மொத்த பேருக்கு சிக்னல் அவுட் ஆயிடும். சோ அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வராது, அவங்களுக்கு ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிருக்கான் ஹாரு. ஆனா இப்ப அவங்களே எதிர்பார்க்காம என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, சடனா கரண்ட் கட் ஆகுது. இன்னும் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ நம்ம பையனுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உள்ளது. என்னன்னு பார்த்தா யாரோ 2 பேர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க, அதாவது 8ஓட 2 அப்ரெண்டிஸ் உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வருது. அதே மாதிரி வாக்கி டாக்கி இன்ஃபர்மேஷன் வருது, சார் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆஹா என்னடா பண்றது, டே முதல்ல அந்த பட்டன் அழுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பட்டன் அழுத்துறான், ஆனா பட்டன் வேலையே செய்யல. ஒருவேளை பவர் கட் ஆனனால இந்த சீக்வன்ஸ் ஒர்க் ஆகலையா, வேற ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பையனுக்கு இருக்கிற தாட் என்னன்னா, இந்த டைம்ல நம்மளோட பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரம் நம்ம பொண்ணு அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்குறா. அதாவது ஆக்சுவலா இவங்க பில்டிங் உள்ளே என்ட்ரி கொடுக்குறா. அவன் என்ன சொல்றான்னா, மை லவ் நான் இருக்கேன், நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றா. அட சனியா முடிச்சோல, நீ எதுக்கு இங்க வந்த, நீ வேணாம் தாண்டி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹாரு இன்டரப்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, இந்த பாருமா நீ கீழே இருக்காத, கீழே வந்தா உனக்கு ஆபத்து வரும்ன்றான், நீ மேல வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மேல கூப்பிடுறான். எதுக்கு அவளை மேல கூப்பிடுறா, அவன் மேல வந்தா சம பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள்ல சொல்றான். இப்ப இந்த சீக்வன்ஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அவன் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா வேணும். நானும் கோசுக்காக என்ன பண்றோம்னா மேனுவலா போய் அதை ஆன் பண்றோம், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் பேட்டில் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. நம்ம பொண்ணு மேல வந்துடுறான். நம்ம பொண்ணு மேல வந்தோன்னு அவ கையெல்லாம் கட்டு போட்டு அவ கையில இருக்கக்கூடிய வெப்பனையும் வாங்கிடுறாங்க. ஏன்னு சொல்லணும், கையில கட்டுலாம் போட்டு இப்படி போட்டா எப்படி சொல்லணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்றான். நீ கையை கட்டியே இருடி, எதுவுமே பேசாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சடனா என்ன ஆகுதுன்னா, டோரை உடச்சிட்டு போலீஸ்காரங்க அப்படியே வந்து விடுறாங்க. யாரா உடச்சிட்டான்னு சொல்லி நம்ம பசங்கள வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் தெரியுது அது வந்து 8ஓட அப்ரெண்டிஸ். அவங்கள ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு மார்ஷல் ஆர்ட்ல தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நம்ம ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் போய் சண்டை போட பாக்குறாரு. ஆனா அவனை அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு அவன் என்ன சொல்றான், அவன் டைரியை காட்டுறான். அவன் டைரி பாத்தீங்கன்னா இந்த கிக் பாக்ஸிங் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரைமா இருக்கிற மாதிரி ஒரு டைரி. அந்த டைரியை பார்த்தோன்னா ஓஹோ சரியான டேலண்டான ஆளா இருப்பான் போல இருக்கேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருக்கா, அவங்க கூட இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது யார் எங்க போய் இருந்தாலும் சரி, யாரை வேணா அவளால டேட் பண்ண முடியும், எந்த ஆம்பளையா இருந்தாலும் அவளை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு போன் இது. இவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க, ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க ஓடனோடனே நம்மளோட பையன் எங்க இருக்கான் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா போனை வச்சு. சோ இவங்க 2 பேரும் அப்படியே ஓடி வராங்க. இப்ப யாருன்னா நம்ம 4 பேர் வந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம பையன் யூனோ, அப்புறம் ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்ம பையன் ஏறி மேல சீலிங் போயிட்டு இருக்கான். அவங்க பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொண்ணு யூனோவும் போறா. இவங்க 2 பேர் வந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம், நீ அப்படியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இந்த லேடி ஒருத்தி இருக்கால, அதோட 8ஓட சபார்டினேட், அவன் என்ன பண்றான்னா கத்தியை வச்சு அப்படியே தூக்கி போடுறா. கத்தி எல்லார் கையிலும் அப்படியே குத்தி அப்படியே கீழே விடுறாங்க. ஹினாட்டாவும் சரி, ஹினாட்டாவோட ஃப்ரெண்டும் சரி. இவங்க 2 பேரும் அப்படியே மேல போயிட்டு அப்படியே கதவு மூடிடுறாங்க. நம்ம பையன் என்ன சொன்னா, ஏன் எதுக்கு நீ மூணா, அவங்க கீழே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, என்னோட ப்ரையாரிட்டி நீ மட்டும் தான் செல்லும், அவங்க எல்லாம் கிடையாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ என் கையை அவுத்து விடு அப்படின்றா. நான் அவுத்தே விட மாட்டேன், நீ அவுத்து விட்டா என்ன பண்ணுவ, மறுபடியும் நீ வந்து என்ன வந்து அடிமையாக்கிடுவ, அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ நல்லதுக்கு தான் செல்லும் நான் பண்றேன், நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் எவ்வளவு பிரச்சனை வருது பாரு, என் சொல் பேசி நீ கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவனுங்க அடிச்சு உடச்சிட்டு வராங்க மேல கதவை. இவங்க 2 பேரும் இந்த சைடு வந்துட்டாங்க, இவங்க 2 பேரும் இந்த சைடு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ரெடியா இருக்காங்க அட்டாக் பண்றதுக்கு. அதாவது 8ஓட ஆப்போசிட் கேங் ஆளுங்க அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பையனுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு சொல்றான்னா, நம்ம ஹாரு, டேய் நான் மேனுவலா சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன், இது ஆஃப் பண்ணோன்னா அவங்க சிக்னல் போயிடும், இதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஃப் பண்றான். அதே மாதிரி அவங்களுக்கு சிக்னல் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னே தெரியாம அவனுக்கு கேஷுவலா இருக்கானுங்க. சிக்னல் போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேஷுவலா இருக்கும்போது நம்ம பையனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட வந்து ஃபியூச்சர் பாக்குற ஒரு டைரி இருக்கு, ஒரு கத்தி இருக்கு, இதை வச்சு என்னால போராட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவனுங்க ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த டைரி வேஸ்ட் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா அதுக்கு பதிலா நாங்க ஒரு டைரி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்க ஒரு டைரி காட்டுறானு. ஆக்சுவலா அவனுங்களும் ஒரு டைரி யூசரு. அந்த பையனும் அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரே டைரியை ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கனால ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த டைரி வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கு. சோ அவன் வந்து யூசர் 7ன்றத சொல்றான். நம்ம பையனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆடாடா டைரி யூசர் இன்னொரு டைரி யூசர் கிட்ட இருந்து ஆக்சஸ் வாங்கி நம்மள அட்டாக் பண்றதுக்கு இந்த அளவுக்கு சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்களே சொல்லி சரியான பயம்.
நம்ம பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா, இந்த பாருப்பா இங்க இருந்து பொழைக்கணும்னா நீ என்ன நம்பிதான் ஆகணும், நான் உடனே இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், முதல்ல அந்த கட்டை அவுத்து விடு அப்படின்ற சொல்றான். உடனே இவனு அந்த கட்டை அவுத்து விட்டுறான், கத்தி வந்துருச்சு. வந்தோடனே நம்ம பொண்ணு அப்படியே ஆக்ஷன்ல இறங்கிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பொண்ணு இருக்கா இல்ல, அந்த பொண்ணு என்ன பண்றா, கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. தூக்கி போடுறப்போ நம்ம பொண்ணு வந்து சரியான ஸ்கில் இருக்கும் போல கத்தியில, டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே தடுத்தோன்னே நம்ம பையன் சரியான இம்ப்ரெஸ். ஏமா எங்க இருந்துமா இந்த கலையெல்லாம் கத்துக்கிட்ட, செம்மையா பண்றியா அப்படின்னு சொன்னோன்னே என் ஆளு வந்து என்ன புகழ்ந்து பேசிட்டான்டா, இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ போடுற எல்லா கத்திக்கும் இவன் அசால்ட்டா தட்டி போயிட்டு இருக்கா. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, செவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கத்தி எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியல செல்லும் அப்படின்றா. ஐயோ அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா, என்ன இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரம் இவன் வந்து அப்படியே வெட்டுறதுக்கு வந்தோடனே இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போனோடனே கீழே போய் பார்த்தா கீழே ஹினாட்டாவும் இல்ல, ஹினாட்டாவோட ஃப்ரெண்டும் இல்ல. நம்ம பையன் சொல்றான், ஐயோ அவங்களே தூக்கிட்டு போட்டாங்க போல வெளில, அவங்க ஏதாவது பண்ற போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹினாட்டாவையும் சரி ஹினாட்டாவோட ஃப்ரெண்டையும் சரி ரெண்டு பேரையும் அந்த செவனோட கப்பல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் வெளில விட்டு அவங்க எல்லாருக்குமே மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஹினாட்டா கேக்குறா, எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே குத்துறீங்க, நீங்களே போட்டு விட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, எங்களோட ப்ரையாரிட்டி நீங்க கிடையாதுமா, எங்களோட ப்ரையாரிட்டி அவன் மட்டும்தான், அதுவும் சரி அந்த பொண்ணும் சரி, அவங்களை கொள்றதுக்காக தான் இங்க வந்தோம்னு சொல்லி அங்க பயங்கரமா ஒரு பிளாஸ்ட் ஆகுது. உள்ள பாம்பு ஸ்டாண்டுங்க போல இருக்கு, வெடிச்சு செதறுது. நம்மளோட பொண்ணும் சரி யூகேயும் சரி அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பையனுக்கு இருக்கக்கூடிய தாட் என்னன்னா, இப்ப நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் யாருன்னா அது நம்ம பொண்ணு மட்டும்தான். அவளை நம்ம நம்பலாமா வேணாமா, அவளை நம்பணும்னா அகே நம்மள அந்த மாதிரி ட்ராப்ல வச்சிருவா அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிச்சுட்டே இருக்கான். இவன் யோசிக்கிற தாட் எல்லாமே அவளுக்கு மெசேஜா வந்து ஊந்துட்டு இருக்கும்ல. அவன் என்ன சொல்றான், என்ன நீ நம்பு செல்லும், அது போதும், அதுக்கப்புறம் நான் உன் நம்பிக்கையை வந்து எப்பவுமே உடைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கான்பிடண்டா சொல்றான். சரி ஓகே இந்த வாட்டி தான் நம்புவான் அவளை அப்படின்ற மாதிரி அவனும் யோசிக்கிறான். அப்ப அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், என்னன்னா என்ன நீ எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு இருக்கேன், என்ன ஆபத்து வந்தாலும் அதை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளும் போயிட்டு இருக்கா. அதாவது செவனோட கேங் இருக்காங்கல்ல ரெண்டு கப்புள்ஸ், அவங்களும் உள்ள வராங்க, நம்ம பசங்களும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபயர்ல உட்காந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ நம்மளோட ரெண்டு பொண்ணுங்களும் அப்படியே அட்டாக் பண்ற சீக்வன்ஸ் போகுது. அப்போ ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மாறி மாறி செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம பொண்ணு யூனோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் செம்மையா இருக்குல்ல கத்தியில, அதனால அவ அல்டிமேட்டா அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கத்தியில அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நிலைமை போறப்போ நம்மளோட யூனோ வந்து அப்படியே கத்தியை வச்சு அவள் குத்துறதுக்கு வரா. குத்த வரப்போ அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் லவ்வர் வந்துடுறான். அவன் வந்து அப்படியே கத்தியை வாங்கிட்டு அவன் மேல இன்னொரு கத்தி அட்டாக் பண்றான். அந்த கத்தி அட்டாக் பண்றதுக்கு நம்ம பையன் வருவான்னு நானும் நினைச்சேன். ஆனா யாரும் வரல, அவன் மேல அப்படியே குத்தி கீழே வந்துடுறான். அப்படியே அந்த ஸ்மோக் எல்லாம் விலகணும்னா நம்ம பையன் என்னாச்சுன்னு சொல்லி போய் பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் தெரியுது நம்மளோட பொண்ணு வந்து கத்தி அடிபட்டிருக்கான்ட்டு. அப்போ செவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் கழுத்தை புடிச்சிட்டு என்ன சொல்றான், டே என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஆள் வந்து இங்க உனக்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவளை நீ ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா, லவ்னா என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்றப்ப நம்ம பையன் அழுகுறான். யோ எனக்கு அந்த மாதிரிலாம் சண்டை போட தெரியாதியா, நான் ஒரு சாதாரண மனுஷன், அவதான் வந்து என்கிட்ட சொன்னா என்ன வந்து நீ ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கோன்ட்டு, அதனாலதான் நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சண்டை போட தெரிஞ்சா நான் ஏன் அவகிட்ட ஹெல்ப் கேட்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா ஒரிடா சோகமா அப்படியே அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட செவன் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றான், அவன் அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி போடுறான். நம்ம பொண்ணு யூனோ ஐயோ அவனுக்கு ஏதோ ஆயிட போதே அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இவங்க எல்லாம் எதுவும் பெருசா மேஜர் இன்ஜுரி ஆகல, தலையில தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கே தவிர எல்லாருமே ஓகே தான் அப்படின்னு மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு ஆளோட என்ட்ரி உள்ள வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம 9. அவன் என்ன கேட்கறான்னா, அந்த டைரி யூசரோட பவர்லாம் என்னென்ன, சீக்வன்ஸ்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் என்ட்ரி கொடுக்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிஹரன் ஃப்ரம் அனிமி சோர் புடிச்சாங்க. தேங்க்யூ.